வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது கட் பீட்ஸ் ஒர்க்கு. இதுதான் கட்தானா பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். கட் பீட், கட்தானா பீடு. இது வந்து நிறையா கிளாஸில் அவைலபிளாக இருக்கும். இதில் அது கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவோம். இதுதான் டியூப் பீடு. இந்த டியூப் பீடுக்கும் இந்த கட்தானா பீடுக்கும் சைஸ் பாருங்களேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது கட்தானா, இது டியூப் பீடு. சைஸ் பார்த்திங்களா? இந்த கட்தானா டியூப் பீடு வந்துட்டு சைஸ் நல்லா பெரிய சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது ஃபுல்லாக இந்த சைஸ் இருக்கா டியூப் பீடு. இதுக்கு பெரிய சைஸும் இருக்கும். 1 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். 1 இன்ச் இதுனா நம்ம எதுக்குன்னா ஹேங்கிங்காண்டி யூஸ் பண்ணுவோம். டிசைனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் அந்த 1 இன்ச்சு சைஸு. இதுவும் டியூப் பீடுன்னு சொல்லுவோம். வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடிலில் கட்தானா பீட்ஸை வந்து நல்லா லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் பீட்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே தான் 2 பீடாக த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு 2 பீடாக இன்சர்ட் பண்ணுங்கள். 2 பீடு அதில் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச், லாக் போடக்கூடாது, ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் நான் 2 பீட் கொடுத்து உள்ளே குத்தி எடுத்து திருப்பி 2 பீட் கொடுத்து உள்ளே குத்தி எடுக்கணும். அவ்வளோதான். இந்த சுகர் பீட்ஸில் பண்ணோன்னா அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும். அவ்வளோதான். 2 பீடாக கொடுங்க. சுகர் பீட் கூட 3 பீட் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து 3 பீட் கொடுக்கக்கூடாது. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிசைன் அந்த ஷேப்னால் கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியும். அவ்வளோதான். அப்படியே எண்ணாட் போட்டுக்கோங்க லாஸ்ட்டில். இப்போ வந்து டியூப் பீடு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? டியூப் பீடும் அதே தான். ஃபஸ்ட் லோட் பண்ணிக்கோங்க. டியூப் பீடு வந்து சிங்கிள் பீடாக தான் நம்ம கொடுக்கணும். கட் பீடு என்ன செஞ்சோம், கட் பீடும் சுகர் பீடும் 2 பீடாக கொடுத்தோமா. இது சைஸ் கொஞ்சம் பெருசுங்கிறனால ஒரு பீடாக சிங்கிள் பீடாக கொடுத்து ஒர்க் பண்ணணும். ஒரு பீட் கொடுத்து அப்புறம் ஒரு குத்தி எடுத்துட்டு அகைன் இன்னொரு பீட் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த ஹேங்கிங்காண்டி யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் 1 இன்ச் பீடு, அதுவும் எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லித்தரேன். அந்த ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுற பீடு வந்துட்டு நார்மல் த்ரெட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். நார்மல் நீடில் அதை எடுத்துகிட்டு ஸ்விங்க்கு பூ கட்டுற ஊசி இருக்கும்ல, அந்த ஊசி எடுத்துகிட்டு எந்த ஊசி அந்த டியூப் பீட்குள்ளே போகும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஊசி எடுத்துகிட்டு சிங்கிளாக த்ரெட்டை இது பண்ணிக்கோங்க. எடுத்து லாஸ்ட்டில் எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு அதை எடுத்து ஒரு பீடும் லாஸ்ட் ஒரு பீடை எடுத்துகிட்டு அந்த பீடை மட்டும் விட்டுட்டு திருப்பி அகெயின் அந்த டியூப் பீட்குள்ளேயே விட்டுறணும். வெயிட் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு டியூப் பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு சுகர் பீடு இல்லை பெரிய 2 mm பீடு 4 mm பீடு இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பீடு வேணுமோ அந்த டிசைன் உங்களுக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியுமோ அந்த இதை கொடுத்துட்டு ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மீதி ரிமைனிங் இதுக்குள்ளே ரிவர்ஸில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா நிற்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.